ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தளபதி விஜய் சார் நடிச்ச பிரியமானவளை படத்தோட சம்மரே தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். விஜய் ஒரு வசதியான மனிதர். அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் சுதந்திரமாக வாழ விரும்புகிறார். விஜய் இஸ் a wealthy man. விஜய் ஒரு வசதியான மனிதர். இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. நான் சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், இந்த ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்துருச்சுன்னா அந்த ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அதுதான் ஹூ. விஜய பத்தி பேசுறோம், அப்ப ஹூ அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது? விஜய குறிக்குது. ஒன்னும் இல்லைங்க, இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம ரெண்டு வாக்கியங்களா எழுத முடியும். எப்படி அப்படின்னா, விஜய் இஸ் a wealthy man. விஜய் ஒரு வசதியான மனிதர், அது ஒரு வாக்கியம். he wants to live a free life without marriage, இது ரெண்டாவது வாக்கியம். இப்படி ரெண்டு வாக்கியங்களா போட்டு பேசாம இது ஒரே வாக்கியமா இணைக்கணும். அதுக்குத்தான் இந்த ஹீ அப்படின்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்த ஹூ அப்படின்ற வார்த்தையை இணைச்சு பேசுறோம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எம்ஏலேயே சின்ன தப்பு இருக்கு. சின்ன தப்பு இல்ல, பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அந்த தமிழ் அர்த்தம் இங்கிலீஷ் வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இந்த இங்கிலீஷ் வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லணும் அப்படின்னா, விஜய் திருமணம் செய்து கொள்ளாமல் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ விரும்பும் ஒரு வசதியான மனிதர், இப்படின்னு தான் நான் வாக்கியத்தை கொடுத்துருக்கணும். அப்புறம் ஏன் இப்படி கொடுத்து வச்சிருக்கிறேன்? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்ப இந்த வாக்கியத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை அவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சரிங்களா? மொத்தத்துல ஹூ அப்படின்ற வார்த்தை நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அவங்களதான் குறிக்குது. சரிங்களா? ஓகே. ஃப்ரீ லைஃப் அப்படின்னா சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் மேரேஜ் அப்படின்னா திருமணம் இல்லாமல். சரி, அப்புறம் அவர் பிரியாவை ஓராண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்கிறார். he marries பிரியா அப்படின்னா அவர் பிரியாவை திருமணம் செய்து கொள்கிறார் on a 1 year agreement, ஓராண்டு ஒப்பந்தத்தில். இப்ப கவனிங்க, on a 1 year agreement, இது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஓராண்டு ஒப்பந்தத்தில் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஓராண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, ஓகே. பிரியா தனது ஏழை குடும்பத்திற்கு உதவ இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாள். பிரியா அக்செப்ட்ஸ் அப்படின்னா பிரியா ஏற்றுக்கொள்கிறாள் தி மேரேஜ், இந்த திருமணத்திற்கு. தி மேரேஜ் அப்படின்னா அந்த திருமணம், இந்த திருமணம் அப்படின்னு அர்த்தம். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எதுக்கு இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க? டு ஹெல்ப் ஹர் புவர் ஃபேமிலி, அவளுடைய ஏழை குடும்பத்திற்கு. டு ஹெல்ப் உதவுவதற்கு, ஹெல்ப் பண்றதுக்கு. சரி, ஓராண்டுக்கு பிறகு விஜய் பிரியாவை வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறார். சரி, இப்ப கவனிங்க, ஓராண்டுக்கு பிறகு அப்படின்னா ஆஃப்டர் 1 year. விஜய் ஆஸ்க்ஸ் அப்படின்னா விஜய் கேட்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இதுக்கு சொல்லு அப்படின்னு கூட அர்த்தம் கொடுக்கும். எப்போ? ஆஸ்க் பிரியா அப்படின்னா பிரியா கிட்ட கேளு, பிரியாவை கேளு அப்படின்னு அர்த்தம். ஆஸ்க் பிரியா டு கம் அப்படின்னா பிரியாவை வர சொல்லு அப்படின்னு அர்த்தம். அந்த டூ வந்துருச்சுனாலே அந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாறிக்கும். சரிங்களா? ஆஸ்க் பிரியா டு கம் ஹியர் அப்படின்னா பிரியாவை இங்க வர சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிங்க, இந்த ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஹிம், ஹெர், தெம், அப்புறம் இந்த பிரியா ஏதாவது பேரு வந்துட்டு அதுக்கு பக்கத்துல டூ அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அந்த ஆஸ்க்கு என்ன அர்த்தம்? சொல்லு அப்படின்னு அர்த்தம் மாறிக்கும் அந்த ஆஸ்க்கு. சரிங்களா? மனசுல வச்சுக்கணும். HIM, ஹிம் அப்படின்னா அவனை, இவனை, அவரை, இவரை. HER, ஹெர் அப்படின்னா அவளை, இவளை. THEM, தெம் அப்படின்னா அவர்களை, இவர்களை. சரி, அப்போ விஜய் ஆஸ்க் பிரியா அப்படின்னா விஜய் பிரியா கிட்ட கேக்குறாரு. விஜய் ஆஸ்க் பிரியா டு அப்படின்னா விஜய் பிரியா கிட்ட சொல்றாரு என்னன்னு? லீவ் த ஹவுஸ். லீவ் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அர்த்தம். விஜய் ஆஸ்க் பிரியா டு லீவ் த ஹவுஸ் அப்படின்னா விஜய் பிரியாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. ஆஃப்டர் 1 year, ஒரு ஆண்டுக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா. சரி, பின்னர் விஜய் காதலின் மதிப்பை உணர்ந்து வருந்துகிறார். சரி, இப்ப கவனிங்க, லேட்டர் அப்படின்னா பின்னர், பிறகு, அப்புறமா. விஜய் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா விஜய் புரிந்து கொள்கிறார் தி வேல்யூ ஆஃப் லவ், காதலினுடைய மதிப்பை. ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? ஆஃப் லவ் அப்படின்னா காதலின் உடைய. அண்ட் ஃபீல்ஸ் சாரி, ஃபீல் சாரி அப்படின்னா வருத்தம் அடைவது. லேட்டர் விஜய் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி வேல்யூ ஆஃப் லவ் அண்ட் ஃபீல் சாரி. விஜய் காதலினுடைய மதிப்பை புரிந்து கொள்கிறார் மற்றும் வருத்தம் அடைகிறார். சரி, அவர் பிரியாவை திரும்ப வருமாறு அழைக்கிறார். ஆனால் அவள் அவரை நம்ப மறுக்கிறாள்.
தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். He asked Priya to come back அப்படின்னா அவர் பிரியாவை மீண்டும் வர சொல்கிறார், திரும்ப வர சொல்றாரு. கம் பேக் அப்படின்னா திரும்ப வருவது. பட் ஆனால் she refuses அவள் மறுக்கிறாள் to trust him அவரை நம்புவதற்கு, அவரை நம்ப. ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுப்பது. சரி, பிரியா கர்ப்பம் அடைகிறாள், மேலும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கிறாள். பிரியா பிகம்ஸ் பிரெக்னன்ட் அப்படின்னா பிரியா பிரெக்னன்ட் ஆகிறா அண்ட் டெல்ஸ் எவ்ரிஒன் எல்லார்கிட்டையும் சொல்றா அபவுட் த அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை பற்றி. சரி, விஜய் தனது எதிரிகளின் தாக்குதலால் பலத்த காயம் அடைகிறார். விஜய் கெட்ஸ் பேட்லி ஹர்ட் அப்படின்னா விஜய் பலத்த காயம் அடைகிறார். பேட்லி அப்படின்னா மிகவும் மோசமாக. கெட் அப்படின்னா இந்த வாக்கியத்தில் அடைவது அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. இன் அண்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு தாக்குதலில், பை ஹிஸ் எனிமீஸ் அப்படின்னா அவருடைய எதிரிகளின் மூலமாக. விஜய் தனது எதிரிகளின் மூலமாக ஒரு தாக்குதலில் பலத்த காயம் அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, ஈவன் வித் இன்ஜுரிஸ் காயங்கள் இருந்த போதிலும் விஜய் ஹெல்ப்ஸ் பிரியா, விஜய் பிரியாவுக்கு ஹெல்ப் பண்றாரு. டு ரீச் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனையை சென்றடைய. ஃபார் ஹர் டெலிவரி அவளுடைய டெலிவரிக்காக. சரி, இறுதியாக பிரியா அவரை மன்னிக்கிறாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஃபைனலி இறுதியாக பிரியா forgives him பிரியா அவரை மன்னிக்கிறாள். அண்ட் மற்றும் they live happily அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். டுகெதர் ஒன்றாக. டுகெதர் அப்படின்னா ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக இல்லைன்னா வெறுமனே சேர்ந்து, எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.